பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 23/2/2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி காலை 9:11 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. இன்றைய நட்சத்திரம் பரணி மாலை 4:21 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை உறுத்தாக்கிக் கொள்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பார்கள். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் எதிர்பாராத ஆலய வழிபாடு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பொருளாதார சிக்கல்கள் யாவும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் கல்வியில் சற்றே தடுமாறி நாளின் பிற்பாதையில் தடுமாற்றங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து போகக்கூடும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகம் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். நண்பர்களின் மூலம் பல நல்ல செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உற்றார் உறவினரின் அன்பும் அரவணைப்பும் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகம் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சீரான பண வரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் வெண்மை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கக்கூடும். எதிர்பாராத நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். குழந்தைகள் பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் கருநீலம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நாளின் ஆரம்பத்தில் செய்யும் செயல்களில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நாளின் பிற்பாதையில் தடைகள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். மாணவர்களுக்கு சற்றே தடுமாற்றங்கள் இருந்து வந்தாலும் நாளின் பிற்பாதி சுமூகமாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடும். சுபகாரிய பேச்சுக்களை ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பது நன்மை பயக்கக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் இளமஞ்சள். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன நிம்மதிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பொருளாதார சூழ்நிலை திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஆதாயங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணர். ராசியான் நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் ஊதா மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணவரவு திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குழந்தைகளுக்கான சேமிப்புகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார சூழ்நிலை சீராக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பயணங்களால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சீரும் சிறப்பும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பலவிதமான சவால்கள் இருந்தாலும் உங்களுடைய புத்தி கூர்மையால் சவால்களை சமாளித்து வெற்றிகளை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய முயற்சிகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனதிற்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். புதிய நண்பர்களின் சந்திப்பால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடற்பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிகவும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடும். நீண்ட நாளைய ஆசைகள் யாவும் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சீரான பொருளாதார முன்னேற்றம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான் நிறம் இளமஞ்சள் மற்றும் ஊதா.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.